நிதி நிறுவனங்களில் செய்யப்படும் முதலீடு பாதுகாப்பானதா அப்படிங்கறத பத்தி விவாதித்துட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுவதற்காக நேயர் தனசேகர் திருப்பூரிலிருந்து காத்திருக்கார். வணக்கம் திரு தனசேகர், இப்ப சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க தனசேகர். மேடம், இப்ப அரசு இதை கட்டுப்படுத்துறதுக்கு உடனடியா செய்ய வேண்டியது அதாவது ஊடகங்கள் பேப்பர்ல வர்ற விளம்பரத்தை ஒரு கவர்மெண்ட் அப்ரூவோட பண்ணாங்கன்னா பரவாயில்லைங்க. சாதாரண செல்போனுக்கு ஒரு விளம்பரம் வருதுங்க. எந்த செல்போனா இருந்தாலும் பழசுக்கு புதுசுன்ட்டு அதை கொண்டு போனோம்னா பேப்பரோட போனாக்கா பக்கத்துல ஒரு ஸ்டார் போட்டுருக்கு பாருங்க, அது செல்லாது. நாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு தான் இதை எடுப்போங்கிறாங்க. அந்த ஸ்டார் இதுக்கு விளக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க? ஸ்டார் போட்டா இந்த மாதிரி பழசுக்கு ஒரு அமௌண்ட் 200 ரூபா 300 ரூபா தான் கொடுப்போம் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க? இந்த மாதிரி ஒரு போலியான யாருக்குமே தெரியாத ஒரு இதை அவங்க பதிவு பண்ணி இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இது விளம்பரம் வர்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அப்ரூவ் திரைப்படத்துக்கு சென்சார் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதே மாதிரி இதுக்கும் ஒரு அப்ரூவ் வாங்கி விளம்பரம் பண்ணாங்கன்னா இந்த ஈமக்கொல்லி நிறுவனம் இந்த மாதிரி பல இதை கட்டுப்படுத்தலாங்க மேடம். நிச்சயமா நீங்க தொடர்புல உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு நன்றி தனசேகர் சார். இப்ப அவர் சொன்னார் விளம்பரங்களை கட்டுப்படுத்தணும், அது முறைப்படுத்தணும் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? உண்மை, மிக அருமையான ஒரு யோசனை தான் இது. மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு யோசனையை அவர்கள் எவ்வளவு தூரம் அமலாக்கம் செய்ய முடியும், சட்டமாக அமலாக்கம் செய்ய முடியும் என்பதை பரிசீலித்து அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். ஒரு விளம்பரத்திற்கே இப்படி ஒரு கட்டுப்பாடோடு விளம்பரம் வர வேண்டும் என்பது நல்ல ஒரு யோஜனை தான். அதற்கு நானும் அவருடன் சேர்ந்து அந்த வழிமொழிகிறேன், அவருடைய யோசனையை நான் வழிமொழிகிறேன். இந்த மாதிரி விளம்பரங்களை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு. இது மட்டும் இல்லாம ரிசர்வ் வங்கியில பட்டியல் இருக்குன்னு சொன்னீங்க, எந்தெந்த நிதி நிறுவனங்கள். அதை எப்படி நம்ம போய் ஒரு சாமானிய மக்கள் இதை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க? இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் பட்டியல், இந்த நிதி நிறுவனம் இருக்கா, இதுல முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம்? ஒன்று, ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்தில் அனைத்து மொழிகளிலும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். www.rbi.org.in என்று அடித்தாலே ரிசர்வ் வங்கியினுடைய வெப்சைட் வந்துவிடும். அதில் காமன் மேன் என்று ஒரு சின்ன தலைப்பு இருக்கும். அதில் சென்று மவுஸை கிளிக் செய்தால் காமன் மேனுடைய லாங்குவேஜ் வரும். அந்த லாங்குவேஜ் தமிழில் நீங்கள் கிளிக் செய்தால் தமிழில் அனைத்து விவரங்களும் உங்கள் கணினியில் கிடைக்கும். இந்த நிதி நிறுவனங்களை பற்றிய கேள்வி பதில்கள் கூட, அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள், அதற்கான பதில்கள், விளக்கங்கள் அனைத்துமே அதில் இடம்பெற்றிருக்கின்றன. நான் சொல்லக்கூடியவை அனைத்துமே அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நிதி நிறுவனங்களை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசர்வ் வங்கியோட இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கணும். இணையதளத்தில் செல்ல முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் கூட கேட்கலாம். சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் 12% குறைவாக வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதை ஓரளவுக்கு நம்பலாம். 12% மேலே என்று சொன்னால் நிச்சயமாக அது எந்த வரையறைக்குள்ளும் வராத ஒரு நிதி நிறுவனமாக இருக்கும். அப்படி அந்த நிறுவனத்திடம் நாம் கொடுக்கும் டெபாசிட்டுகளுக்கு அவர்கள் முறையான ரசீது, கையெழுத்து, வட்டி எவ்வளவு, முதிர்வு தொகை எவ்வளவு, கால வரையறை எவ்வளவு, அவர்களுடைய யார் கையெழுத்து போடுகிறார்கள் என்ற அனைத்து விவரமும் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய இணையதளத்தில் ரிசர்வ் வங்கியிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஒன்று. 2, அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை வாங்கிக் கொள்ள அவர்களுக்கு பிரத்யேகமான உரிமம் ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதையும் அவர்கள் உறுதி செய்து கொள்ளலாம். நீங்கள் பணத்தை போடுவதற்கு முன்னால் எந்த நிறுவனத்திடம் போடுகிறீர்களோ அந்த நிறுவனத்திடம் ரிசர்வ் வங்கியிடம் நீங்கள் பதிவு பெற்ற பத்திரத்தை காட்டுங்கள், சர்டிபிகேட்டை காட்டுங்கள். மக்களிடமிருந்து டெபாசிட் பெறலாம் என்று உங்களுக்கு ரிசர்வ் வங்கியால் அளிக்கப்பட்டுள்ள பிரத்யேக லைசன்ஸ், உரிமத்தை எங்களிடம் காட்டுங்கள் என்று எந்த பிரஜையும் எந்த மக்களும் அவர்களை கேட்கலாம். அவர்கள் திருப்திப்படுவார்கள், ஆனால் அவர்கள் முதலீடு செய்யலாம் என்ற ஒரு விண்ணப்பத்தை மட்டும் இந்த வாய்ப்பு. ரெண்டு முறைகள்ல அது தரச்சான்றிதழ் பெற்றதா, அனுமதி பெற்றதா என்று தெரிந்து கொள்ளலாம். கணினி வழி போக முடியறவர்களுக்கும் சரி, போக முடியாதவர்களுக்கும் சரி என்ற எனது கருத்தை பதிவு. நிச்சயமா நம்ம கூட பேசுறதுக்காக சேலத்திலிருந்து குப்புசாமி அப்படிங்கிற நேயர் இருக்கார். திரு குப்புசாமி வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இப்போ நான் சார் சொன்ன மாதிரி ஈமகோல் நாங்க முதலீடு பண்ணி அதுல பணம் போயிடுச்சு மேடம். ஹலோ சொல்லுங்க குப்புசாமி. இப்போ அது இப்போ கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணி அதில் ஆள் 1 வருஷம் ஆச்சுங்க மேடம். இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே கவர்மெண்ட்டு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. அது நாங்கள் போய் கேட்க பொழுதும் எந்த ஒரு ஈரோடு கலெக்டர்கிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோங்க.
இது வரைக்கும் வந்து அதை பத்தி எதுவுமே அப்போதைக்கு ஆறுல சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க மேடம். இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது வந்து டீட்டெயில் அது எங்க கேட்கறது, இதை பத்தி டீட்டெயில் தான் சார்கிட்ட கேட்கலாம். நிச்சயமா நிச்சயமா தொடர்புல வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. நம்மோடு பேசுவதற்காக கடையநல்லூர்ல இருந்து திரு முருகன் தொடர்புல இருக்கார். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ரிசர்வ் பேங்க் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாப்லாங்க. சொல்லுங்க. ரிசர்வ் பேங்க்ல சில பட்டியல்கள் இந்த மாதிரி நாங்க எது உண்மையான நிதி நிறுவனம் அப்படிங்கறது நாங்க விளக்கம் தந்திருக்கோம் அப்படிங்கறத சொன்னாப்லாங்க. அதுல நாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய படிப்பறிவோ மற்ற விஷயங்களோ இல்லைங்க. நாங்க அதை பார்த்துட்டு வெப்சைட் கூட எங்களுக்கு தெரியாதுங்க. இருந்தாலும் அந்த வெப்சைட்டை நாங்க அந்த சம்பந்தப்பட்ட துறையில் உள்ள ஆள்கிட்ட கேட்டு அந்த வெப்சைட்டை நாங்க மூவ் பண்ணி நாங்க அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னாங்க, அதுக்கு ரிசர்வ் பேங்க் எந்த வகையிலையும் தகுதி நாங்க எதுவுமே அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேல எங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் சார்ட்ட கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா தொடர்புல வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. சரி, இப்ப அவர் பேசினதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது இதுக்கு வந்து எந்த விதத்திலும் ரிசர்வ் வங்கி பொறுப்பேற்காது அப்படின்னு கடைசியில ஒரு வரி இருந்துச்சு சொன்னாங்க. இதை எப்படி நாங்க நம்பி முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது கொள்கை அடிப்படையில் பொதுமக்கள் வைப்புகளை வங்கிகளில் மட்டுமே வைக்க வேண்டும். ஆனால் அதற்காக வங்கிகளை தவிர வேறு எந்த நிதி நிறுவனத்திலையும் வைப்புகளை போடக்கூடாதா என்று கேட்டால் இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களாக பல நிறுவனங்களில் மக்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிறுவனங்களையும் ரிசர்வ் வங்கி தன்னுடைய ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருகிறது. அப்படி கொண்டு வரும் பொழுது எந்தெந்த கம்பெனிகளை ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வந்திருக்கிறோம், எந்தெந்த கம்பெனிகளுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை எல்லாம் நாங்கள் கொடுக்கிறோம். ரிசர்வ் வங்கியினுடைய இணையதளத்தில் அவ்வப்போது அப்டேட் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களை அவர்கள் பார்த்து கொள்ளலாம். பார்க்க முடியாதவர்களுக்கும் நான் விளக்கம் சொன்னேன், அந்த நிறுவனத்திடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று. அதற்காகவே ஒருத்தருக்கு உரிமம் கொடுத்து விட்டோம் என்பதற்காகவே அவர் பெறும் டெபாசிட்டுகள் அனைத்துமே மக்களுக்கு திருப்பி கொடுக்க நாங்கள் கேரண்டி என்று கூற முடியாது. ஏனால் அந்த பணத்திலிருந்து அவர்கள் ரிசர்வ் வங்கியிடம் எந்த வைப்பும் வைக்கக்கூடாது. வங்கிகளிலே வைக்கப்படும் பணங்களுக்கு காப்பீடு இருக்கிறது. ஆனால் இந்த வங்கி சாரா நிதி நிறுவனங்களில் வைக்கும் பணங்களுக்கு வைப்புகளுக்கு காப்பீடு கிடையாது. வங்கிகளால் ஏற்கப்படும் வைப்புகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை டிஐசிஜிசி என்ற நிறுவனத்தால் காப்பீடு செய்யப்படுகிறது. இவைகளுக்கு அது கிடையாது. எனவே தான் அவர் ரீபேமெண்ட்டுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் அதற்காக ரிசர்வ் வங்கி எந்த நடைமுறையும் எடுக்காது என்று கூறவில்லை. அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்து பட்டியலில் இடம்பெற்று பதிவு பெற்று உரிமம் பெற்று வாங்கக்கூடிய உத்தரவு பெற்ற நிறுவனங்களிடம் ஏதாவது தகராறு என்றால் ரிசர்வ் வங்கிக்கு புகார் அளிக்கலாம். ரிசர்வ் வங்கி தக்க நடவடிக்கை மேற்கொள்ளும். ரிசர்வ் வங்கி நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கீங்க. தற்போது நம்மோடு பேசுவதற்காக சவுதி அரேபியாவிலிருந்து நேயர் இக்பால் தொடர்பில் இருக்கார். வணக்கம் திரு இக்பால். ஹலோ, சொல்லுங்க திரு இக்பால். இப்ப ஐசிஐசி பேங்க்ல ஒரு இன்சூரன்ஸ் இது தொடங்கின சொல்லுங்க. அவங்க வந்து இப்ப 7 வருஷம் பிரீமியம் டேட் போட்டு பணமெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். தொடர்ந்து பேசுங்க இக்பால். அவங்க வந்து ஏஜென்ட்டுகள் வந்து இந்த மாதிரி பணம் கட்டுங்க, நீங்க வந்து மாசம் நீங்க வந்து ஆன்லைன்ல பணம் கட்டினா உங்களுக்கு 7 வருஷம் பூர்த்தியானதும் டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசுங்க. கட்டிட்டு வந்த பிறகு பணம் கட்டிட்டு வந்த பிறகு பாண்டுல வந்து இன்சூரன்ஸ் வந்து எந்த பிரான்ச்ல இருக்கு, என்ன அட்ரஸ், எந்த பிரான்ச்ல நான் பணம் கட்டினேன் அப்படிங்கிற எந்த விவரமும் பாண்டுல கிடையாது. அப்புறமா வந்து பாண்டில ஒரு ரெவன்யூ ஸ்டாம்போ பணம் கட்டின ரசிப்டோ எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு வெற்றி பேப்பர்ல அனுப்பியிருக்காங்க. அதுல இருந்து ஜெராக்ஸ் காப்பி தான் எனக்கு வந்திருக்கு.